வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் வாஸ்துவுக்கும் கடனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? இப்போ தமிழ்நாட்டில் வாஸ்து செய்கிற வாஸ்துக்கும் டிஃபெக்ட்டுக்கும் ஒரு சம்பந்தத்தை சொல்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறேன். உச்சனை உச்சன் பார்த்தால் மிச்சம் இருக்காது. இவர் கடன்காரனாக இருப்பார்கள். கடைசி நேரத்தில் சந்தோஷம் இருக்காது. இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம். இவருக்கு ஒரு மனிதனுக்கு கடன் வர்றதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு மனிதன் கடன் வாங்குவார்கள் அந்த காலத்தில். இப்போது ஃபேஷனுக்கு கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு வாங்கி கடனை வாங்குறாங்க. அந்த காலத்தில் கடன் தெரிகிறது கூடாது அப்படின்னா வீட்டுடைய உள்ளுக்குள்ளே சொத்தை விற்று கடனை கொடுத்துடுவார்கள். ஜாதகத்தில் சனி சரியில்லை, சந்திரன் சரியில்லை, செவ்வாய் சரியில்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். லக்னாதிபதி கன்னியா லக்னம், 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில், 6ஆம் பாவத்தில் சனி அல்லது 6ஆம் பாவத்தில் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சனி. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வீடு எப்படி அமைகிறது அது பாருங்கள். வீட்டுக்கு வடகிழக்கில் டாய்லெட், அதுக்கு பக்கத்தில் சமையல் அறை. அதுக்கப்புறம் வீடை மாற்றணும் சொன்னேன். ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் இவருக்கு படுக்கிற ரூமு வடமேற்கு, சமையலறை தென்கிழக்கு, சூப்பர். ஆனால் வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம். ஒரு மனிதன் வீட்டில் வடகிழக்கில் துணியை துவைச்சால் அங்கே டாய்லெட் கழுவு நீர் அறை இருந்தால் இவர்களுக்கு கடன் இருந்து கொண்டே இருக்கும். பங்களா இருக்குது, பெரிய வீடாக இருக்குது, அதில் வாசல் ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. அதுக்கு மத்திய பகுதியில் போரிங்கு அல்லது பணக்காரர்கள் ஒரு ஸ்விம்மிங் பூலை போட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி கடன் இருந்து கொண்டே இருக்கும். ஏழைகளுக்கு கடன் ஏன் இருக்கின்றது? ஏழைகள் வீட்டில் குடிசையிலேருந்து போகலாம், கொஞ்சம் ஒரு ரூமில் வாழ்கிறவர் எல்லோருக்கும் சொல்கிறோமா, கடன் இருந்துக்கினே இருக்குது, நிம்மதியே வரல. ஃபஸ்ட்டுமா அவங்க வீட்டில் சமையல் நீங்கள் வாழ்கிற அந்த ரூமுக்கு வடகிழக்கில் அல்லது தென்மேற்கில் இருந்தால் அதை நீக்குங்க. கண்டிப்பாக கடன் போயிடுமா. ஒரு ரூமில் வாழ்கிறவங்க, கடன்காரனாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், வீட்டுக்கு தென்மேற்கில் சமையல் இருந்தால் அந்த கேஸை எப்படியாவது வடகிழக்குக்கு எடுத்துகிட்டு வாங்க, தென்கிழக்கு எடுத்துகிட்டு வாங்க. வடகிழக்க சுத்தமாக வைங்க, தென்கிழக்கில் கேஸ் அடுப்பை எடுத்துகிட்டு வாங்க. தென்மேற்கை க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு அந்த பக்கம் தலை வச்சு போடு. ஒரு ரூம்லேருந்து 2 ரூம் போயிடுவீங்க. 6 மாதத்துலேயே கடன் ஒழியும். ஒரு ஃப்ளாட் கடன் பட்டு வாங்கிட்டோம், கடன் போகவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன காரணம்? அந்த வீட்டில் வடகிழக்கு கட்டாக இருக்கும். அந்த வீட்டில் மத்திய மேற்கு பகுதியில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் சமையலறை இருந்தால், இப்போ தான் ஃப்ளாட் விற்கிறவங்கெல்லாம் நல்லா ஆட் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட்டிங் டீமை வச்சு ஒரு பொண்ணை வச்சு ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் பேங்க் லோனை வாங்கி கொடுத்துட்றோம். வீட்டில் இருக்கிற நம்ம பொண்ணுங்க, ஐயா நம்ம ஒரு ஃப்ளாட்டை வாங்கிடலாமே, இப்போ தான் லோன் கிடைக்குதே, லோன் கிடைச்சா அது கடனம்மா, 20 வருஷம் வரைக்கும் கட்டணும். இந்த மாதிரி சொந்த வீட்டில் வாழணும்னு அவசியமா? வாடகை வீட்டில் வாழலாமே, அந்த பணத்தை பேங்க்கில் போட, அப்புறம் வாங்கிக்கலாம். சொத்து இல்லாமலாம் போயிடும், நம்ம செத்தா பூ போடும். ஆனால் கடன் வாங்கணும். யார்? இந்த மேற்கு மத்திய பகுதியில்
சமையலறை இருந்தால் இவங்க 30 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் கடன்காரனாகவே இருப்பார்கள். வாஸ்து சென்டரில் தண்ணீர் இருந்தால், பங்களா இருந்தால் இவங்களுக்கு 100 கோடி 500 கோடி 1000 கோடி கடன் இருந்துக்கினே இருக்கும். சாதாரணமாக இந்த 5000லேருந்து 20,000 30,000 வாடகை கொடுக்குறவங்க வீட்டில் கடன் ஏன் இருந்து கொண்டே இருக்கு? இவங்க படுக்கிறது வடக்கில் படுப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு கிளாஸும் அவங்க இடத்துல இருக்கிற இந்த டிஃபெக்டை குறைங்க. என்ன செய்வாங்க? வடக்கில் படுத்துக்குவாங்க. தென்மேற்கில் டாய்லெட் இருக்கும், கடவு நீரறை. சவுத் வெஸ்ட்டில் டாய்லெட் இருக்கும். இவங்க இந்த வாடகை கொடுத்தே காலம் தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் வாடகை கொடுத்து ஆடம்பரமாக எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய பங்களாவில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவங்க கடன் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சில பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க வாடகை பங்களா எடுத்துகிட்டு, 1 லட்சம் 2 லட்சம் வாடகை கொடுத்துட்டு. யார் உங்கள் வீட்டுடைய டாக்குமெண்ட்டை பார்க்குறான் இல்லையா? ஆனால் கிரகப்பிரவேசம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த வீட்டுக்காரனுக்கு தான் தெரியும் என் வீட்டுக்கே கிரகப்பிரவேசம் பண்ணுறானேன்னு. இவங்க யார்? என்ன டிஃபெக்ட் இருக்கும்? கடனுக்காரனாகவே இருப்பாங்க, ஆனால் 2 லட்சம் ரூபா வாடகை கட்டுவாங்க. வீட்டுக்கு தென்கிழக்கு பர்ஃபெக்டாக சமையலறை இருக்கும். தென்மேற்கில் பர்ஃபெக்டாக படுப்பாங்க சவுத் வெஸ்டில். ஆனால் வீட்டுடைய பிரதான வாசல் கிழக்கில் முதல் பாகத்தில் இருக்கும். கிழக்கில் முதல் பாகத்தில் இருக்கும். ஈசானியத்தில் வாசல். ஈசானியத்தில் வாசல் இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக கடன்பா. அந்த வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது கடன்லேருந்து. அதை மாத்திரம் தெரிஞ்சுக்குங்க. வாஸ்து தெரியாதவங்கெல்லாம் இப்போது வாஸ்து சாஸ்திரி ஆச்சாரியர் எல்லாம் போட்டுக்கிறாங்க. டைரெக்டாக கிழக்கில் வீட்டுக்கு பிரதான வாசலை கொடுத்துடுவாங்க. அந்த வீட்டில் போய் தென்மேற்குலேருந்து வடகிழக்கு மோசமானது. தென்கிழக்குலேருந்து வடகிழக்கு மோசமானது. வடகிழக்கில் பிரதான வாசல் இருந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டா வாழ்க்கை ஃபுல்லாக கடன் இருக்கும். ஆனால் சொல்ல முடியாது. வரது போகுது நிற்காது. என்ன 2 லட்சம் வாடகை 5 லட்சம் வாடகை. கம்பீரமாக வருவார், கம்பீரமாக போவார். ஆனால் வீட்டில் ஒன்றும் இருக்காது, கடன் தான் இருந்துக்கினே இருக்கும். ஏன்? அந்த பிரதான வாசல் கிழக்கில் ஃபஸ்ட்டு பாகத்தில் இருந்தால் இதே கதி. இதே மாதிரி வடக்கில் வாசல் இருக்குது. வடகிழக்குலேயும் டைரக்டாக பிரதான வாசல் இருந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்களுக்கு கடன் இருந்துக்கினே இருக்கும். வாரிசுகள் விட்டு போயிடுவாங்க, பிரச்சனை இருந்துக்கினே இருக்கும். கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தமாக வையுங்கள். தெற்கில் தலை வச்சு படுங்க. தென்கிழக்கில் சமையலறை இருக்கணும். வீட்டுடைய வடகிழக்கு சுத்தமாக இருக்கணும். எந்த வீட்டுக்கும் மத்திய பகுதியில் தண்ணீர் இருக்கக்கூடாது. பங்களாவாக இருந்தாலும் கார்டன் இருந்தாலும் ஃபவுண்டைன் இருக்கக்கூடாது. தென்கிழக்கில் தண்ணீர் டாய்லெட் இருக்கக்கூடாது. தென்மேற்கில் டாய்லெட் வரக்கூடாது. இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் கடன் இல்லாமல் சந்தோஷமாக சுகமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.